அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ மத்தியானம் சாப்பிட்டு இருக்க மாட்ட, அதுக்கு தான் சொல்றது. யார் மேல உள்ள கோபத்தையும் சாப்பாடு மேல காட்டக்கூடாதுன்னு. அட்வைஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு பண்றதுக்கு நல்லாதான் இருக்கும். அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தாதான் தெரியும். சரி சரி, இதெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா தான் பேசுவேன். வெயிட் பண்ணு, நான் வேணா போனா போகுதுன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். ஆன்லைன்லயா? உடனே பக்கம் பக்கமா டயலாக் எல்லாம் பேசாத. கடையில சாப்பிட்டா ஆரோக்கியம் இல்ல, வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கு, அதை வேஸ்ட் பண்ண கூடாது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சாப்பிடாம பசியில தூங்க போறாங்க தெரியுமா? அப்படி இப்படின்னு பிளேடு போட ஆரம்பிச்சிடாத. நான் எதையும் கேக்குற மூட்ல இல்ல. சரி, ஆன்லைன்ல தானே, ஆர்டர் போடுங்க. எப்படி போடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், என்ன நீ அப்படியே மிரட்டுற? நான் ஆர்டர் போட்டு இப்ப வர வைக்கிறேன். சரி, போடுங்கன்னு தானே சொல்றேன். போடுங்க. போன் இன்னும் கிடைக்கல. பசியில மூளை வேலை செய்யாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரி விடு, என் போன் இல்லனா என்ன, உன் போன் இருக்குல, அது கொடு. போன் எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வரலையா? ஏன்? சார்ஜ் இல்லாம கிடந்துச்சு. ஆபீஸ்க்கு தானே போறேன், போன் கிடைக்கட்டும் சார்ஜ் ஏத்தி வைக்கிறேன்னு பெரியம்மா சொன்னாங்க. என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற? அதுவும் ராத்திரி நேரம் தனியா வர, ஒரு போன் கூட எடுத்துட்டு வர தெரியாது. ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவ, இதெல்லாம் தெரியாதா உனக்கு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? காலம் வேற கெட்டு போய் கிடக்குது. சார்ஜ் போடுறாங்களா? சார்ஜ் ஏன் உன்னால இங்கெல்லாம் வந்து சார்ஜ் எல்லாம் போட முடியாதா? போன் கொண்டு வராம நான் தனியா வந்தது ப்ராப்ளமா, இல்ல சாப்பிடுறதுக்கு ஆர்டர் போட போன் இல்லையேங்கிற கோவமா? ரெண்டும் தான். ஐயோ, ஏங்க? எங்க அப்படி ஓடி போறீங்க? எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. எங்க ஓடிலாம் போல, தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு எந்திரிச்சேன். எங்க இருக்கு? என்னது? தண்ணி தான் என் டேபிள்ல இருக்கு. எங்கே உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. இந்த செக்யூரிட்டி இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. உள்ள யார் இருக்காங்க என்ன எதுன்னு பார்க்க வேண்டாம்? டைம் ஆயிடுச்சுன்னா கதவு பூட்டிட்டு போயிட்டா என்ன அர்த்தம்? டைமுக்கு வீட்டை பார்த்து போகணும்னு அர்த்தம். காமெடிக்கு சிரிக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப நான் இல்ல. ஆமா, நான் மட்டும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிற நிலைமையில தான் இருக்கேன் பாருங்க. அங்க என் பெரியம்மா என்ன காணும்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. யாரு? உங்க பெரியம்மாவா? அதெல்லாம் ஒண்ணும் தேட மாட்டாங்க. ஏன் ஏன் ஏன்? நீ ஏன் கூட தான் இருப்பேன்னு உங்க பெரியம்மாக்கு நல்லா தெரியுமே. அதெல்லாம் ஒண்ணும் தேட மாட்டாங்க, சரியா? அரை மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னாங்களே. மல்லி மேடம் உள்ள போய் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. என்னங்க இது, கரண்ட் போயிடுச்சு? ஏய், பதறாத பதறாத. எனக்கே என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இந்த ஏரியால கரண்டே கட் ஆகாது. இன்னைக்கு எல்லாம் சேர்த்து ஏன் இப்படி சதி செய்யுதுனே தெரியலையே. சரி, நீங்க ஏறு, நான் போய் கேண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இந்த துரை இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் வரட்டும், உண்டு இல்லன்னு பண்றான் பாரு.
ராத்திரி முழுக்க உள்ள எப்படி வெயிட் பண்றது? ஆ? ராத்திரி முழுக்க உள்ள இருக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? பின்ன எவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டாலும் யாருக்குமே கேட்காது. வெளி சத்தமும் உள்ள கேட்க கூடாதுன்னு ஃபுல் சவுண்ட் ப்ரூஃபோட டோர் செஞ்சு போட்டிருக்கோம். இப்போ உள் சத்தமும் வெளியில கேட்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து வரிசையா ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே வேற இருக்கு. எனக்கு என்னமோ இது தானா நடந்த மாதிரி தெரியல. தானா நடந்த மாதிரி இல்லையா? நான் என்ன மந்திரவாதியா? மாயாஜாலம் பண்ணி போனை மாயமா மறைய வைக்கிறதுக்கும் கரண்ட கட் பண்ணி விடுறதுக்கும் பேசுறா பாரு பேச்சு. உன் கூட சேர்ந்து நானும் தானே அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏங்க ஆ? பிரஷ் வாங்கி வச்சிருந்தேன், நீ பாக்கலையா? ஏன் பாக்கல? பேஸ்டுக்கு பக்கத்துல தானே வச்சிருந்தேன். அப்படி என்ன நான் கண்ணுல கோளாரோடையா இருக்கேன்? பேஸ்ட பார்த்தாச்சு, எடுத்தாச்சு, தேய்ச்சாச்சு, முடிச்சாச்சு. அச்சச்சோ, இதுலயா? பின்ன எதுல தேப்பாங்க? பல்லு தேய்க்கிற பிரஷ் தானே இது. உங்க வீட்ல இதை வச்செல்லாம் பல்லு தேய்க்க மாட்டீங்களா? என்னங்க அது இல்லங்க, அது ஏன் பிரஷ்? ஓம் பிரஷ்னா இன்னும் நீ பல்லு விளக்கல. வேணும்னா நீ வேற பிரஷ் எடுத்துக்க வேண்டியதானே? அட என்னங்க நீங்க, இப்பதான் அதுல பல் தேய்ச்சி வச்சுட்டு போனேன். ஈரமா இருந்திருக்குமே, அத கூட பாக்கல நீங்க? இல்ல, ஏற்கனவே என் மனசு ரொம்ப ஈரமா இருந்ததா, அதனாலதான் இந்த ஈரத்தை நான் கவனிக்க மறந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல, ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? எல்லாமே புதுசுன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல விடு, நீ தானே யூஸ் பண்ண. இட்ஸ் ஓகே. அந்த ப்ளூ பிரஷ் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு? ஆமா. அத நீ யூஸ் பண்ணிக்க, நான் இந்த பிங்க் கலரையே யூஸ் பண்ணிக்கிறேன். எதை யூஸ் பண்ணா என்ன? பல்லு சுத்தமாகணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், வாய் இன்னும் மணக்கணும். இது பாரு. எங்க நீ ஊத்து பார்க்கலாம், யார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கன்னு பார்க்கலாம். என் மீது மீண்டும் தூரும் இந்த காதல் நேரம் புது உலகமாகவே நம்மை எங்கென்றாலும் கூட்டி செல்லும் காதலே. புவியினிலே உயிர் தொடர செய்து நீங்காமல் இமை பொழுதும் நம்மை இயக்கும் இந்த காதலே. தனித்தனியாய் நம்மை பிரித்து வைத்து பாராமல் ஓருயிராய் நம்மை இணைக்கும் இந்த காதலே. அகிலமெல்லாம் சுழற்ற வைக்கும் காதலே. யாதையுமே ஈர்த்து வெல்லும் காதல். படர்ந்திடும் வேர்க்கூட மண் மீது காதலே. துளிர்விடும் முதல் ஐயோ வெண்பா, இதோ வந்துட்டேன். அது தரும் கணிக காதலே. எந்திரிங்க. எதுக்கு? எந்திரிங்க சொல்றேன். கால்ல விழுறதுக்கு தானே. அதெல்லாம் வேண்டாம். தெரியும் உங்க பெரியம்மா இதெல்லாம் சொல்லிருப்பாங்கன்னு. பட் அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உட்காரு. குடு. இப்போ வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணும். மல்லி உட்காரு. மல்லி உட்காரு. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புள்ள. இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள. உன்னை மட்டும்
வச்சிருக்க உள்ள மோகந்தான் எவோ சிறின் எல்ல மயக்கம் தெளிய மறுக்குதே பாதி வாழ்க்கை வாழற உன் காதலால மீளற என்ன சோகம் உள்ள உனக்குன்னு காத்திருந்த புள்ள மல்லி, உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. இதுக்கு மேல கடவுள்கிட்ட இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்க மாட்டேன். இப்படிலாம் தோணுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு பாப்போம். என்னங்க? இதுக்கு மேல வாழ்க்கையில எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆசை இருக்கிற மனுஷன் தான், எதிர்பார்ப்பு இருக்கிற மனசு தான் கடவுள்கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் மல்லி. இனிமே எதுவுமே வேணான்னு ஒருத்தனுக்கு தோணுச்சுன்னா அவனுக்கு மன நிறைவா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப வரைக்கும் உனக்கு நான் பல தடவை தாலி கட்டியிருக்கேன். ஆனா அது எதுவுமே மனசுல முழுசா நின்னதே இல்ல. ஏதோ ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் கழுத்துல முழு மனசோட மாலைய போட்டு குங்குமம் வச்சதுமே என் மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருந்தது. ஆத்மார்த்தமா உன்னை என் பொண்டாட்டியா சாமி சன்னதியில ஏத்துக்கிட்ட மல்லி. சில உறவுகளை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, என்னோட லைஃப்ல என்னால உன்னை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. நல்ல ஃப்ரெண்டா இருக்க, நல்ல மனைவியா இருக்க, வெண்பாக்கு ஒரு நல்ல அம்மாவாவும் இருக்க. ஒரு ஆம்பளையோட மனசுக்கு ஒரு நல்ல துணை வேணும் மல்லி. ஆனா உடம்பு மத்ததெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் மல்லி. உன்னோட வேல்யூ தெரியாம உன்னை நான் மிஸ் பண்ண இருந்தேன். ஆனா கடவுளா பார்த்து இப்ப திரும்பவும் என் கையில தூக்கி கொடுத்துட்டாரு. எங்க நான் ஒன்னு கேட்டா உண்மை சொல்வீங்களா? இப்ப மட்டும் இல்ல மல்லி, எப்பவுமே என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் உன்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்றது என்னைக்குமே உன்னை காயப்படுத்திடக்கூடாது. சரி, பரவாயில்ல. ஆனா இந்த தடவை என்ன காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, உண்மை மட்டும்தான் சொல்லணும். கேளு, கண்டிப்பா ட்ரை பண்றேன். என் மேல உங்களுக்கு நிஜமாவே கோவம் இல்லையா? இல்ல. நிஜமா சொல்லுங்க. உண்மைய சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க. சத்தியமா சொல்றேன் மல்லி. இப்போ மட்டும் இல்ல, என்னைக்குமே எனக்கு உன் மேல கோவமே இல்ல. இல்ல, பொய் சொல்றீங்க. நான் பண்ணது தப்புன்னு எனக்கே புரியுது. எனக்கே என் மேல கோவமா வருது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன மல்லி, கோவம்லாம் நிச்சயமா இல்ல. ஆனா வருத்தம் இருந்துச்சு. வெண்பா கேஸ் பத்தி உனக்கு தெரிஞ்சிருந்தும் கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு ஒரு சின்ன வருத்தம். ஆனா அது கூட இப்ப இல்ல. உன் சூழலை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த சூழ்நிலையில கூட நீ உன் விஜய புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானாங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அப்ப நான் உங்க மல்லியா மட்டும்தான் இருந்தேன்னு நினைச்சேனே தவிர நீங்க என்னோட விஜய்னு நான் நினைக்கலங்க. சாரிங்க. இல்ல மல்லி, நீ சாரி கேக்குறதுக்காக நான் இத சொல்லல. நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசி இருந்தா இந்த விஷயம் இவ்வளவு தூரம் போயிருக்காது. நீ விலகி விலகி போனப்பெல்லாம் நான் வேற என்னமோன்னு நினைச்சேன். என்ன உனக்கு பிடிக்கலையோ அதனாலதான் விலகி போறேன்னு, உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்தேன். ஆனா இதுல எவ்வளவு பெரிய முரண் இருக்குன்னு பாத்தியா மல்லி? எந்த அளவுக்கு நீ விலகி போனியோ அந்த அளவுக்கு நீ என்ன நேசிச்சிருக்க. எனக்கு அது புரியல. விலகிறப்பதாங்க நாம விட்டுட்டு போன வாழ்க்கையே நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காத பொக்கிஷம்னு தோணும். அப்ப எப்பவும் விட அந்த விஷயத்துக்கு மேல எப்பவும் விட அவ்வளோ லவ் வருங்க. என்ன என்ன வருங்க? ஐயோ, ஃப்ளோல சொல்லிட்டேன், விடுங்க. ஃப்ளோல எனக்கு சொல்றதுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. இனிமே எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஓப்பனா சொல்லிரு. நானும் அப்படித்தான் உன்கிட்ட ஓப்பனா இருப்பேன். ஆக்சுவலி அது எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி நம்மள செதஞ்சு போக வைக்கல. நம்மளோட பாண்டிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் மாத்தி இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு எல்லாருமே இன்டைரக்டா நல்லதான் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.